சபை பேர் என்ஜாயிங் கிரைஸ்ட் லைஃப் சர்ச் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே கடவுளை அனுபவிக்கும்படியாக இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம். யார் அனுபவிக்கும்படியாக? கடவுளை அனுபவிக்கும்படியாக. ஆனால் கடவுளை மனுஷனால அனுபவிக்க முடியல. அதுக்காக கடவுளே மனிதனாக என்ன செய்தார்? இறங்கி வந்தார். அவரை தான் நம்ம இயேசு கிறிஸ்து என்று என்ன செய்கிறோம்? சொல்லுகிறோம். அவரை அனுபவிக்கும்படி தான் தேவன் இந்த பூமியிலே சபையை வைத்திருக்கிறார். அவரை அனுபவிக்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களும் என்ன செய்கிறது? மாறுகிறது. ஆமென். ராஜாதி ராஜாவா இருந்தவர் நமக்காக இந்த பூமிக்கு அடிமையின் கோலம் எடுத்து இறங்கி வந்தார். எந்த ராஜாவும் அந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இந்த 6000 வருஷ சரித்திரத்தில் உலகத்தில் எந்த ராஜாவும் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி போய் தன்னுடைய ஜனங்களுக்காக நான் அவங்கள மாதிரியே மாறிடுறேன் அப்படின்னு எந்த ராஜாவும் பண்ணதே கிடையாது. அப்படி செய்த ஒரே ஒரு ராஜா இயேசு ராஜா மட்டுமே. ஆமென். அதனால தான் அவரை கொண்டாடும்படியாக நம்ம இங்கே வந்திருக்கிறோம். நம் சிறிது நேரம் அவரை பாடி துதிப்போம், உயர்த்துவோம். அவரை பாடும்போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். அவருடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. ராஜாவின் வார்த்தையிலே அதிகாரம் இருக்கிறது. ராஜா சொன்னா சொன்னபடி ஆகும். வேதம் சொல்கிறது அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆக இங்கே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நான் சொல்லுகிறேன், இந்த ராஜாவால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை என்று எதுவுமே இல்லை. நீங்கள் எந்த பிரச்சனை வேணால் சொல்லலாம். இல்லைங்க எனக்கு பெரிய பிரச்சனை, தலை போகிற பிரச்சனைன்னு சொல்லலாம். நான் சொல்கிறேன், அவருக்கு அது லேசான காரியம். ஆமென். அந்த